மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள். என்ன எடுத்தோன்னே விசில் சத்தம் கேட்குது? ஹலோ பிரதர், வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்கண்ணா. நீங்க யாருண்ணா? நாங்கள் வந்து இந்த தொலைக்காட்சியிலேருந்து பேசுகிறோம். சமீ நடத்த போகிறோம். அரசியல் கட்சிகளை வச்சு எல்லா அரசியல் கட்சியிலும் வராங்க. நிச்சயமாக நீங்களும் வரணும். வரலாங்கண்ணா. ஆனால் சென்னையிலேருந்து எப்படின்னா அவ்வளோ தூரம் வர்றது? பிரதர், சமீ நடத்துறதே சென்னையில் தான். நீங்கள் நிச்சயம் வாங்க. ஐயோ, அவ்வளோ தூரம் வர்றது? இப்போ என்ன பண்ணுறது? ஒன்று நான் வீட்டில் இருப்பேங்கண்ணா, இல்லைனா ஆஃபீஸில் இருப்பேங்கண்ணா. நீங்கள் வந்துடுங்க. வந்து என்ன சாப்பிட்டு பஜ்ஜி போண்டா சாப்பிட்றதா? சாப்பிடலாம், போட்டு வச்சுறேன். சரி, வரோங்க. ஓகே. அவரை பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் அவரை பேட்டி எடுக்க முடியாது. அவரை பேட்டி எடுத்தவரை வேணா பேட்டி எடுக்கலாம். பார்ப்போம், பேட்டி எடுத்துருவோம். முடிஞ்சா? பேசிட்டோம். பேசிட்டீங்களா? ஆமாம். வீடியோ ஏதாவது எடுத்தீங்களா? அவர் ரொம்ப கான்ஃபிடண்டாக இருக்காரு. விசில் அடிச்சுட்டே இருக்காரு அப்பப்ப. இருங்க, நான் கேட்கவே இல்லையே கேள்வி. கேளுங்க. பரவாயில்ல. நீங்க என்ன கேள்வி கேட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அவர் ரொம்ப உற்சாகமா இருக்காரு. ஜெயிச்சிருவோம்லாம் சொல்றாரு. அவர் அப்படிதான் வெளியிலே சொல்றாரு. புதுசா ஏதாவது சொன்னாரா? புதுசா எதுவும் சொல்லல. அதுதான் திருப்பி சொல்லிட்டு இருந்தாரு. நான் ஒரு வாட்டி பேட்டி எடுக்கலாம். வாய்ப்பே இல்லைங்க. இதுக்கே வந்து சமிட்டுக்கு வரேன்னு சொல்லி கூட நாங்கள் வீட்டு தான் வந்து பார்க்க முடியுது. பட் உங்களுக்கு மேபி இன்னொரு 10 ஆண்டுகள் கழிச்சு தர வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம் எப்படி. 10 ஆண்டுகள். ஓகே. இது பஜ்ஜி அது எப்படின்னு சொல்லி. பஜ்ஜி ரொம்ப நல்லா இருந்துச்சு, சிறப்பாக இருந்துச்சு. அது கடையில் வாங்கி கொடுத்துருந்தாவில் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃப்ரெண்டாக இருக்கனால. தேங்க்யூ. ஓகே, கடைசி பதில் மட்டும்தான் ஓகேவா இருக்கு. 2006 2011 வரைக்கும் திமுக மேல வச்ச மிகப்பெரிய குற்றச்சாட்டு கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க, ரவுடிசம் பண்றாங்கிறதான் பொதுமக்களும் வச்சாங்க, எதிர்கட்சியிலும் வச்சாங்க. இப்போ 2021 2026 2026 முடிய போகுது. சில மாதங்களே எலெக்ஷன் வரப்போகுது. அந்த பேர் அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் மாற்ற விடுமான்னு சொல்லிட்டு கிளம்பிறங்கி இருக்காரு ஸ்ரீரங்கம் தொகுதி எம்எல்ஏ பழனியாண்டி. இந்த பழனியாண்டி எம்எல்ஏவா இருக்காரு. திமுகவுடைய ஒரு முக்கியமான பொறுப்புகள்லையும் இருக்காரு அவரு. இவர் வந்து கல்குவாரி நடத்திக்கிட்டு இருக்காரு. கரூர் பக்கத்தில் இருக்கிற கிருஷ்ணராயபுரம் அந்த தாலுக்கால சிவாயம்ங்கிற ஒரு பகுதி இருக்கு. அங்க மிகப்பெரிய ஒரு கல்குவாரி. அங்க நிறைய முறையீடு நடந்துகிட்டே இருந்திருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட தனியார் செய்தியாளர்கள் வந்து படம் பிடிக்கிறதுக்காக அங்கே போயிருக்காங்க. ட்ரோன் விட்டுருக்காங்க. இந்த குளித்தலை மணப்பாறை நெடுஞ்சாலையில இருந்து ட்ரோன் விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் அந்த ட்ரோன் போய் கேப்சர்லாம் பண்ணியிருக்கு. படம்லாம் பிடிச்சிருக்கு. இதை பார்த்து அங்க இருந்த சில பேர் வந்து யாரோ நம்ம கல்குவாரி வந்து படம் பிடிக்கிறாங்க, அவங்கள சும்மா விடாதுன்னு சொல்லிட்டு 50 பேர் இவங்க இருக்கிற இடத்தை நோக்கி வேகமா வந்துருக்காங்க. வந்தவங்க 5 பேர் இருந்திருக்காங்க. அந்த தனியார் செய்தி நிருபர் கதிரவன், கேமராமேன் வந்து செபஸ்டியன், சமூக ஆர்வலர் சுடலைக்கண்ணு, வழக்கறிஞர் திருமலைராஜன், அவருடைய உதவியாளர் ராஜமாணிக்கம். இந்த 5 பேரையும் அடின்னு அடிச்சுட்டு அங்க இருந்த கேமரா ட்ரோன் எல்லாத்தையும் வந்து உடைச்ச வேற வந்து போட்டுட்டு 5 பேரையும் கடத்திட்டாங்க. இது அந்த செய்தி நிறுவனத்துக்கு தெரிஞ்சவங்க வந்து செய்திகள் வந்து வெளியிட்ட எங்க நிருபர்களே கடத்திட்டாங்க, அவங்க தொடர்பு கொள்ளவே முடியல அப்படின்னு சொன்னதுனால கரூருடைய எஸ்பி உத்தரவின் பேர்ல குளித்தலை டிஎஸ்பி அந்த நபர்கள் இருக்கிற இடத்துக்கு போய் அவங்க எல்லாத்தையும் மீட்டு வந்திருக்காங்க. மீட்டு காவல் நிலையத்துக்கு கூட்டு வரப்ப அந்த நிருபர் கதிரவன் செபஸ்டியனுக்கு பயங்கரமான அடி, இன்னொரு பக்கம் அந்த வழக்கறிஞருக்கும் இன்னொருத்தருக்கும் இன்னும் பயங்கரமான அடி. அரசு மருத்துவமனையில சேர்த்த அளவுக்கு அடிச்சிருக்காங்க அவங்க. இப்ப அவங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. இப்ப வந்து விசாரிச்சுட்டு இருக்கோம்னு காவல்துறை வந்து சொல்றாங்க. இப்ப இந்த நிருபர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஸ்ரீரங்கம் தொகுதி திமுக எம்எல்ஏ பழனியாண்டி வந்து ஏற்பாட்டின் பேர்ல தான், அவரோட தூண்டுதலின் பேர்ல தான் எங்களுக்கு அடின்னு அடிச்சாங்க, நாங்க செய்தி சேகரிக்க தான் போனோம் வந்து வாக்குமூலம் வந்து கொடுத்துருக்காங்க. அவரே தாக்குனதாகவும் அவங்க வந்து சொல்றாங்க. பழனியாண்டியே களத்துல இறங்கி வந்து கட்டை எடுத்து தாக்குறாரு, அதுக்கு சாட்சிகளாமும் இருக்கு, மக்கள்லாம் பார்த்தாங்கன்னு அவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இப்போ என்னன்னா, இந்த பழனியாண்டி அவர் வந்து யாருன்னா, இதுக்கு முன்னாடி அந்த கல்குவாரியில் நிறைய பெரிய பிஸ்னஸாக பண்ணிட்டு இருந்தவர் தான். இவருக்கு வந்து ஏற்கனவே அவர் வந்து சட்டவிரோதமாக கல்குவாரி நடத்துறாருன்னு சொல்லி ஒரு 30 கோடி ரூபாய்க்கு மேலே கரூர் மாவட்ட ஆட்சியரே ஃபைன்லாம் போட்டிருந்தாரு. இந்த ஃபைன் போட்டிருந்த சமயத்தில் நம்ம ஜூனியர் விகடன்லேருந்து மாவட்ட நிருபரும் 10 கேமராமேனும் அங்கே போயிருந்தப்ப அவங்களே வந்து இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, கிளம்புங்கன்னு மிரட்டி அனுப்பிச்சவர் தான் இந்த பழனியாண்டி. இவங்கள மட்டும் இல்லை, இன்னும் பல ரவுடிசம் வந்து பண்ணியிருக்காரு. கட்சிக்குள்ளே இவர் நிறைய ரவுடிசம் பண்ணுறதா
குற்றச்சாட்டு இருக்கு. KN நேருவும் திருச்சி சிவாவுக்கும் சண்டை வந்துச்சு, நம்ம அதெல்லாம் சொல்லியிருந்தோம். இப்போ அதிமுகல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, திருச்சி சிவா வீட்டை அடிச்சு உடைச்சதே வந்து இந்த திமுக MLA பழனியாண்டி தான் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அதிமுகல இருந்து பல தலைவர்களும் கண்டனம்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. இதுல வந்து ஜெயக்குமார் வந்து ஒரு வீடியோவும் போட்டிருக்காரு. அதுல வந்து முதல்வர்கிட்ட 51 லட்சம் ரூபா கட்சிக்கு நிதி எல்லாம் கொடுக்குறாரு. இப்படி நிதி கொடுக்கறதெல்லாம் அந்த கல்குவாரியில இருந்து வந்து கொள்ளையடிச்ச பணம் தான். அவர் அரெஸ்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கிற கேள்வியை வந்து இப்ப வைக்கிறாங்க ADMKல இருந்து. ஏற்கனவே திருச்சியை சேர்ந்த ஒரு MLA தான் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற பல ஏழைகளை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களோட கிட்னி உரிமை எடுத்தாங்க. ஆமா, அவர் கதிரவன். இவர் வந்து பழனியாண்டி. இருக்கிற இயற்கை வளங்கள் எல்லாம் சுரையறது அவருடைய வேலை. ஆனா பாருங்க, பொதுமக்களை மிரட்டுறது, நிருபரை மிரட்டுறதை தாண்டி திருச்சி சிவா திமுக முக்கியமான பொறுப்பாளர், அவருடைய வீட்லயே போய் வந்து மிரட்டுறது. எப்படிப்பட்ட ஆட்கள் இவங்க MLA காரங்க பாத்தியா? ஆமா, இதுல இன்னொன்னு என்னன்னா, நம்ம ஜூனியர் விடன்ல ஒரு ரேப்பர் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி ஹொசூர் MLA பிரகாஷ் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு, 1000 கோடி கொள்ளையடிச்சிட்டாரு கடந்த 5 ஆண்டுகள்ல அப்படின்னு சொல்லி ரேப்பர் பண்ணா அப்பயுமே மிரட்டல்கள் வருது. இந்த கல்குவாரியை ஒட்டி எந்த விஷயங்கள் பண்ணாலும் மிரட்டல்கள் வருது. அதை வந்து தலைமையும் கண்டுக்கிறது இல்லை, முதல்வருமே அதெல்லாம் வந்து பெருசா எடுத்துக்கிறதே இல்லை, எவ்வளவு இதை பத்தி பதிவு பண்ணாலும். அதான் வந்து இப்போ பூவுலகின் நண்பர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒண்ணு கல்குவாரியை மிரட்டினா யாரா இருந்தாலும் அவங்க கொலை செய்யப்படுறாங்க, இல்லைன்னா தாக்கப்படுறாங்க, MLA பழனியாண்டியை கைது பண்ணணும்ன்றாங்க. அறப்போர் இயக்கம் என்ன சொல்றாங்க, நாங்களும் இந்த மாதிரி அப்பாவு சபாநாயகர் அப்பாவோட தொகுதிக்கு உட்பட்ட இடத்துல போய் ஒரு கருத்து கேட்பு கூட்டம் போட்டோம். ஏன்னா அங்கேயும் நிறைய சட்டவிரோத கல்குவாரிகள் இருக்கு, அங்க குண்டர்களை ஏவி எங்களை தாக்குனாங்க, நடத்த விடாம பண்ணாங்க, வழக்கறிஞர் சுரேஷை வந்து கடுமையா தாக்குனாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க. இப்படி எல்லாரையும் தாக்கிட்டு இருக்காங்க. இதுல வேற முதல்வர் சொல்றாரு MLAக்கள்லாம் எங்க ஆலோசனைப்படி தான் நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா இதெல்லாமும் அவர் சொல்ற ஆலோசனைகள் தானா அப்படின்லாம் கேள்வி எழுப்புறாங்க. பட் ரியாக்ஷனே இல்லை திமுகல இருந்து, எதுவுமே நடக்காத மாதிரி அவங்க போயிட்டு இருக்காங்க. அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்களே, இதுக்கெல்லாம் காரணம் NDA தான், அவங்க தான் அதுக்கெல்லாம் காரணம்பாங்க, ஆளுநர் தான் காரணம்பாங்க. வேற என்ன அவங்களால பண்ண முடியும் கேட்டா, முதல்ல இருந்து நான் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன்னு சொல்லி ஆட்சியே முடிய போகுது. இது வரைக்கும் கண்ணு கெட்டினது வரைக்கும் யாரையும் இந்த மாதிரி அராஜகம் பண்றவங்க ஒடுக்காம நமக்கு தெரியல. முதலமைச்சர் MK ஸ்டாலின் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி எல்லாம் பேசாதவர், எப்பவுமே வந்து ஆட்சி சிறப்பா நடக்குதுன்னு தான் பேசுவாரு. அது இன்னைக்கு எங்க பேசியிருக்காரு அப்படின்னா, காரைக்குடியில போய் பேசியிருக்காரு. சிவகங்கை மாவட்ட சுற்றுப்பயணம் வந்து போயிருக்காரு. அங்க வந்து இந்த சட்டக்கல்லூரி வளாகத்தை வந்து 100 கோடி ரூபாயில வந்து ஒரு கட்டடம் கட்டி வச்சிருக்காங்க. அதே மாதிரி குன்றக்குடி அடிகளார் இதுல போய் பார்த்திருக்காரு அவங்கள. இன்னொரு பக்கம் வந்து கவிஞர் முடியரசனுக்கு சிலை திறப்பு இப்படின்னு பல நலத்திட்ட உதவிகள் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. காரைக்குடியில் இந்த மினி டைடல் பார்க் ஒன்று திறந்துருக்காங்க அந்த கழனிவாசல் பகுதியில். இதெல்லாம் திறந்து வச்சுட்டு அங்கே பேசியிருக்காரு. பேசிட்டு மக்கள் மேலே அக்கறையே இல்லாத இதுனா இந்த NDA கூட்டணி தான் பாருங்க, அந்த 100 நாள் வேலை திட்டத்தை கூட கை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே பல விமர்சனங்களை வச்சிருக்காரு. இப்போ திமுகவில் பல பேருமே முதலமைச்சர் MK ஸ்டாலின் உதயநிதி மனசில் இடம் பிடிக்கணும்னு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. காரணம் சீட்டு வேணுங்கிறதுனால. இப்ப சில இருக்கிற பல முக்கியமான அமைச்சர்களே சீட்டு கிடைக்காதுங்கிற பேச்செல்லாம் வெளியாகிக்கிட்டு இருக்கு. இப்ப இங்க சென்னை மேயர் பிரியா மாமன்ற கூட்டமா நடந்துகிட்டு இருக்கு. அது 61வது வார்டு உறுப்பினர் பாத்திமா அவங்க நிறைய கோரிக்கைகள்லாம் வச்சதுக்கு பிறகு இங்க இருக்கிற இந்த அவையிலேயே பல பேர் ஃபியூச்சர்ல MLA ஆகலாம் அப்படின்னு சொன்னப்ப சிரிச்சாங்களாம் மேயர். இதை பார்த்துட்டு துணை மேயர் மகேஷ்குமார், பாருங்க மேயர் பிரியா சிரிக்கணும்னு, மேயர் பிரியா கூட MLA ஆகலாமேன்னு சொன்னோன்னே இன்னும் மேயர் பிரியாவுக்கு பயங்கரமான சிரிப்பு. அந்த ஒரு வேலையும் நடந்துகிட்டு இருக்கு போல, சீட்டு கேட்கறாங்களா அவங்க, கண்ண மூடி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் துணை மேயருமே சீட்டு கேட்கறதா தகவல் வந்திருக்கேன்னு சொல்லி இன்னொரு உறுப்பினர் வந்து கேட்க அலையில ஒரே சிரிப்புல தான் போய்கிட்டு இருந்தது. பல பேருக்கு அந்த ஆசை இருக்குங்கிறது தெரியுது. மகேஷ்குமார் வந்து வேளச்சேரி தொகுதியை குறி வச்சு கேட்டுக்கிட்டு இருக்காராம் அவரு. ஓகே, அதே மாதிரி அந்த பாஜகல ஒரே ஒரு கவுன்சிலர் இருக்காங்க, உமா ஆனந்தன். அவங்க வந்து நான் கொடுத்த வாக்குறுதியில 80% முடிச்சுட்டேன், அதுக்கு வந்து காரணம் முதல்வர், அமைச்சர் KN நேரு, அமைச்சர் மா சுப்பிரமணியம், இவங்களுக்கும் பங்கு இருக்குன்னுலாம் பாராட்ட ஒரு மாதிரி பிஜேபி திமுகவும் அங்க நட்பு பாராட்டிக்கிட்டாங்க. ஓகே, இன்னொரு பக்கம் வந்து தலைவர் தம்பி அந்த படத்தோடைய ஒரு பாராட்டு விழா வந்து நடந்தது. ஓகே, அதுல தலைவரோட தம்பியே நான் தான் அப்படின்ட்டு இருக்காரு சீமான். தலைவர் தம்பி. ஓகே, புரியுது. அவரு சொல்றாரு, அவரு பராசக்தி படத்தினால இவர்தான் ஹீரோ, தலைவர் தும்பினால இவர்தான் வந்து அதுல உங்களுக்கு வந்து எல்லா படத்தையும் வா வாத்தியார்லயும் இவர்தான் ஹீரோவா, வாத்தியார் வாழும் எம்ஜிஆர் கோச்சுக்குவாரு. ஏதாவது அரசியல் படம் வந்துச்சுன்னு வச்சுக்குவேன், அதுல இவர்தான் ஹீரோவா இருப்பாப்ல. அண்ணன் வந்து எல்லாத்துலயும் ஹீரோவா இருக்குன்னு ஆசைப்படுறாரு. பிப்ரவரி 21 திருச்சியில மாநாடு போடுறதுனால எல்லா படங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாங்க. அட் அ டைம்ல 234 வேட்பாளர் அறிமுகப்படுத்த போறது நான் தான் அப்படிங்கிறாங்க நாம் தமிழர் கட்சி. வேளச்சேரி தொகுதிக்கு இன்னொருத்தரும் குறி வச்சிருக்காரு. வேளச்சேரியோட முதல் லெட்டர் V, இவரோட பெரும் V வே தானே.
தமிழ்ல பார்த்தா சரி சொல்லுங்க. விஜய் வெற்றி கழகம், அதுவும் வி. அதனால விலே நீங்க போங்கன்னு அவருடைய ஆஸ்தான ஜோதிடர் வந்து சொன்னதுனால வி தொகுதியா பாத்துக்கிட்டு இருக்காப்புலையா விஜய். ஏன்னா விக்கிரவாண்டி வி சாலையில தான் முதல் மாநாடு போட்டாங்க. அதான் விக்கிரவாண்டி இருக்கு, அதுல விக்கிரவாண்டி இருக்கு, வில்லிவாக்கம் இருக்கு, பக்கத்துலதான் இருக்கு பனையூர் பக்கத்துல வேளச்சேரி. அதனால அங்க பனையூர்ல இருந்து கார் எடுத்தோம்னா வேளச்சேரி வந்தாலும் வேளச்சேரி போனோம்னா அங்க போயிடலாம் ஈஸியா. அது கூட சென்னை விட்டு வெளியே வர மாட்டாரா? ஏன்னா வந்து அவர் வந்து பேட்டியும் வீட்டுலதான் கொடுக்குறாரு, போட்டியும் வேளச்சேரியில தான், அங்க சென்னைக்குள்ளே தான் போடுறாரு. இன்னொன்னு வேளச்சேரி கால்குலேஷன் அவங்க சொல்றது என்னன்னா, பல தலைவர்களும் அந்த தொகுதியை இதுக்கு முன்னாடி கமல்லாம் கூட அங்க நிக்கலாமா அப்படின்னு பேசினாங்க. ஏன்னா ரொம்ப சின்ன தொகுதி, அதை தாண்டி போலிங்கும் ரொம்ப கம்மியா தான் ஆகும். நம்மள மாதிரி நிறைய பேர் வீட்டுல இருந்துருவாங்க, நமக்கு சேஃப்னு நினைக்கிறாரு போல விஜய். ஓகே, இதை பத்தி நம்ம விகடன் டிவில டிடிலாம் வந்து செந்திலானத்து பேசியிருந்தாரு, ஏன் அந்த தொகுதியை புரி வைக்கிறாரு அப்படின்னு. இன்னொரு பக்கம் செங்கோட்டையன், இது எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தாருல, 41 பேர் உயிரிழந்திருக்காங்க கரூர்ல. அது கூட விஜய்னால நேர்ல போய் ஆறுதல் வந்து சொல்ல முடியல, இவரெல்லாம் என்ன தலைவருங்கிற ரேஞ்சில கேட்டுருந்தாரு. அதுக்கு செங்கோட்டையன் என்ன சொல்றாருன்னா, தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடந்துச்சு, அப்ப செய்தியில இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டாப்புல எடப்பாடி பழனிசாமி, அப்ப நேர்ல போய் ஆறுதல் வந்து சொன்னாரா. கொடநாடு பங்களால கொலை நடந்துச்சு, அப்ப போய் வந்து நேர்ல பார்த்தாரா அவரு. கொடநாடு கொலையை கூட விடுங்க, ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, குருவி சுடுற மாதிரி 13 பேரை சுட்டாங்க, அப்ப போய் பார்த்தாரா அப்படின்னு செங்கோட்டையன் இப்ப கேக்குறாரு. அப்ப அந்த வந்து டிவில பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார்ல எடப்பாடி, அப்ப பக்கத்துல நின்னாரு யாருன்னா செங்கோட்டையன் தான். அது பக்கத்துல நின்னே பாத்துருக்காரு. அப்ப அதை மறந்துட்டாரு போல, அப்பயே கேட்டிருப்பாரு, அப்பயே கூப்பிட்டு நிருபர் பேட்டி கேட்கிறப்பவே கூப்பிட்டு நீ நேர்ல போய் ஆறுதல் சொல்லாமே சொல்லிருக்கலாம். அரசியல்வாதிகள் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறாங்க, அதான் பாத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, அதே மாதிரி விஜய் வந்து இந்த 34 பேரை வந்து சட்ட பாதுகாப்பு குழுன்னு ஒன்று பிரச்சார குழு வந்து ஒன்று அமைச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த பிரச்சார வழிமுறைகள் நெறிமுறைகள்லாம் வந்து வகுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க உயர்நீதிமன்றம். அதுக்கு ஒரு நெறிமுறைகளை வந்து தமிழ்நாடு அரசு சார்பில் சமர்ப்பிச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு இது வந்து அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் பின்பற்ற முடியாத விதிகளா இருக்கு, இது வந்து திட்டமிட்டே இப்படி பண்றாங்கிற மாதிரி தாவேகா தரப்புல திரும்பியும் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. NDTV சமிட் வந்து நடந்தது. அதுல தமிழ்நாட்டை சேர்ந்த பல முக்கியமான அரசியல்வாதிகள் கலந்துகிட்டு பேசிடுறாங்க, சில பேர் பேட்டி கொடுத்துருக்காங்க. அதுல எடப்பாடி பழனிசாமி கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்காரு. ஆமா, அதுல வந்து ஸ்டாலின் வந்து ஆனாவுனா என்டிஏங்கிறாரு. என்டிஏங்கிறது தேசிய அளவுல அமைக்கப்பட்ட ஒரு கூட்டணி, தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிமுக தான். இப்ப நடக்க போறது சட்டமன்ற தேர்தல், வந்து நாடாளுமன்ற தேர்தல் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நான் PM ஆகணுங்கிற கனவு எனக்கு இல்ல, CM ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. ஒரு பக்கம் விஜய் வந்து ஒரு சிறந்த நடிகர் தான், ஆனா ரசிகர்கள் மேல மட்டும் நம்பிக்கை வச்சு அரசியல் வந்து இறங்கியிருக்காருங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணியிருந்தாரு. நாங்க மக்களை நம்புறோம் அப்படின்னு இருந்தாரு. அதே மாதிரி அவரு உள்ள வரும்போது, எடப்பாடி பழனிசாமி உள்ள வரும்போது டிவிகேயோட அந்த கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் பேசிட்டு இருந்தாரு. அந்த நெறியாளர் சும்மா இல்லாம ஏதாவது அலையன்ஸ் பேச வாய்ப்பு இருக்கான்னு கோர்த்து விட்டாரு. எடப்பாடி சிரிச்சிட்டு இருந்தாரு, அவர் இங்கிலீஷ்ல அருண்ராஜ் வந்து பதிலெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. இதுக்கப்புறம் வந்து அங்க முதல்வருமே பேசியிருந்தாரு, முதல்வர் துணை முதல்வர் 2 பேருமே பேசியிருந்தாங்க. பட் நெறியாளர்கள் கேள்விக்கு பதில் சொல்ல அவங்க வந்து ஒரு ஸ்பீச்சாவே கொடுத்திருந்தாங்க. அதுதான் இப்போ ADMKல இருந்து எடுத்து போட்டு அவங்க 2 பேரும், முதல்வர் தமிழ்ல பேசினாரு, உதயநிதி வந்து ஆங்கிலத்துல பேசியிருந்தாரு. 2 பேரும் பார்த்து தான் வாசிச்சாங்க. அந்த வீடியோ எடுத்து போட்டு யாரோ எழுதி கொடுத்தத ஸ்கிரிப்டை படிக்கிறாங்க இவங்க. ஆளுமைனா என்னன்னா 40 நிமிஷம் 3 நெறியாளர்கள் கேள்விக்கு எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னார் பாத்தீங்களா, எடப்பாடியார் தான் ஆளுமை அப்படின்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஓகே, ஆனா பரவாயில்ல, இன்றைக்கு பேட்டி கொடுக்குறாப்ல எடப்பாடி. ஆனா என்ன கேள்வி கேட்டாலும் சமாளிச்சு அங்க வந்து ஒரு பதில் சொல்லிட்டாரு. தமிழ்ல சொன்னாரு, இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அதே மாதிரி திமுக அமைச்சர்கள்லாம் பேசியிருந்தாங்க, அன்பில் மகேஷ், TRP ராஜா, அதே மாதிரி PTR இவங்க எல்லாமும் பேசியிருந்தாங்க. எல்லா தலைவர்களும் வந்து பேசியிருந்தாங்க. முதல்வர் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த ஊழல் அப்படிங்கிறது வந்து பழைய ஸ்கிரிப்ட், அதே மாதிரி வாரிசு அரசியலும் பழைய ஸ்கிரிப்ட், இதை தான் எடுத்துட்டு வராங்க. இந்த வாரிசு அரசியல்ங்கிறது மக்களே ஏத்துக்கிட்டாங்க, நின்று மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சு தானே அவங்க பிரதிநிதியா மாறுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி ஊழல்னு இவங்க போனதுல அதிமுக விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க பிஜேபி, இப்போ அவங்க வாஷிங் மிஷினுக்குள்ள போய் வெளுத்து வெளியே வந்துட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியை வச்சிருந்தாரு. அதே கேள்வி அவருக்கு கூட கேட்கலாம், ஏன்னா வைத்தியலிங்கத்தை சேர்த்துக்கிட்டு இருக்காரு. அது வந்து DMK வாஷிங் மிஷின் அறப்போர் இயக்கம் வந்து வீடியோலாம் போட்டிருக்காங்க. ஏன்னா 28 கோடி லஞ்சம் வாங்கினாருங்கிற புகார் வந்து DVSCல இருக்குது. ஆமா, வைத்தியலிங்கம் இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கல்குவாரியில, ஆமா, கல்குவாரியில் அடிச்ச பணத்தை 51 லட்சம் மொய்யா கொடுப்பாங்க, ஸ்டாலின் அதையும் வாங்கிப்பாரு, அவரு நடவடிக்கை எடுக்க மாட்டாரு. சரி, இன்னொன்னு என்னன்னா இதுல ஹைலைட் என்னன்னா விஜய் தான். விஜய் வந்து வருவாரு போல இருக்கு, பேசுவாரு போல இருக்கு, அட்லீஸ்ட் அந்த ஸ்கிரிப்டையாவது வாசிப்பாரு போல இருக்குன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்தாலும் ரொம்ப தைரியம் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா என்னன்னா
முதல்வர் எதிர்க்கட்சி தலைவர்லாம் சின்ன தலைவர்கள், பெரிய தலைவர் அங்க வருவாரா? அவங்கதான் போய் பார்க்கணும். நம்ம எல்லாருமே அங்கதான் பணியூருக்கு தான் வந்து போகணும். இது வந்து கொடநாட்டை பத்தி பேசணும்ல, கொடநாட்டுல ஒரு மையமா இருந்துச்சு அந்த காலகட்டத்துல. கொடநாட்டுக்கு ஆனா போனாரு நேர்ல, அது வேற கதை. ஆனா அது இப்ப எல்லாரும் பனையூர் நோக்கி தான் வரணும். ஆறுதல் சொல்றதுனாலுமே பனையூர் நோக்கி தான் போய் நம்ம ஆறுதல் கேட்டுட்டு வரணும். அதே மாதிரி பேட்டி வேணும்னாலுமே இது வந்து இந்திய வரலாற்றுல, உலக வரலாற்றிலே இது முதல் முறைன்னு நினைக்கிறேன். இதை பேட்டின்னு சொல்றதா? ஏன்னா அவரு பேட்டி எடுத்தவர் பேட்டியை தான் நம்ம பார்த்தோம். அவங்க வந்து உள்ள போய் இங்க நெறியாளர்கள்லாம் எல்லார்ட்டையும் கேள்வி கேட்டாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து அந்த ஹோட்டல்ல நடந்தது. அவங்க வீட்டுலதான் இருப்பாருன்னு தெரியும், எல்லாம் ஆபீஸ்ல இருப்பாரு, பிடிச்சிடலான்னு அவர் தான் சொல்லியிருந்தாரு வீடியோலயே. ஒண்ணு நான் வீட்டுல இல்ல ஆபீஸ்ல இருப்பேன், வந்து கேளுங்கன்னாரு. அதான் அந்த NDTV சமிட் நடத்தின நண்பர்கள் எல்லாரும் பனையூருக்கு போய் விஜயோட வீட்லயே பாத்துருக்காங்க. வீட்டுல காஃபி டீ எல்லாம் குடிச்சிட்டு ஒரு சேட் செஷன் அப்படின்னு தான் சொல்றாங்க. அந்த சேட்ல என்னெல்லாம் பேசினாருங்கிறத பேட்டி எடுத்தவர் பேட்டியா கொடுத்திருக்காரு. ஆமா, அங்க போய் விஜய் கிட்ட பேசினவங்க வெளியில வந்து விஜய் இதெல்லாம் பேசினாங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹைலைட் என்ன தெரியுமா, உங்களுக்கு பிடிச்ச அரசியல் தலைவர் யாருன்னு கேட்டதுக்கு கலைஞர் வந்து சொல்லியிருக்காரு. ஆமா, MGR ஜெயலலிதா கலைஞர் ரோல் மாடல் இருக்காரு. அவர் ஸ்டாலினே சொல்லலாம். ஏன்னா அவங்க தான் சொல்றாங்களே 2021 திமுக தான் ஓட்டு போட்டாராம் அவரு. அப்படிங்கும் போது எல்லாரையும் பிடிக்கும், ஆனா நான் அவங்கெல்லாம் எதிர்ப்பேங்கிற மாதிரிதான் அரசியலுக்கு வந்திருக்காரு. அதே மாதிரி ஜனநாயகன் படத்துக்கு தெரியும் எனக்கு சும்மாவே பிரச்சனை வரும், இப்ப அரசியலுக்கு வந்ததுனால இப்படிலாம் பிரச்சனை கொடுப்பாங்கிறது எனக்கு தெரியும்லாம் சொன்னாராம். தெரியும், ஆனா வெளியில வந்து பேச மாட்டாப்புல. அவரோட வெளியே பேசினா பிரச்சனை, CBI இழுத்துருவாங்களான்னு பயப்படுறாரா. கூப்பிட்டுதான் விசாரிச்சு அமைச்சிருக்காங்க. அரசியலுக்கு வந்துட்டு அதெல்லாம் வந்து பயந்து நடக்க முடியுமா? இப்ப திரையில மட்டும் தான் அதெல்லாம் பார்ப்போமா நம்ம? பஞ்சடையில வாழ்க்கை ஒரு வட்டம்னா சும்மா இருக்க மாட்டானா அப்படின்னு. ஆமா, இப்ப கேட்டா கோர்ட்ல இருக்கு அதனால பேசல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பேட்டி எக்ஸ்க்ளூசிவ்னா இப்படி ஒரு எக்ஸ்க்ளூசிவா நம்ம கேள்விப்பட்டது இல்லைங்க. இந்த NDTV சம்மிட்ல நிறைய கட்சி தலைவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி பாஜகல இருந்து H ராஜாவும் கலந்துக்கிட்டாரு. அவர் பேசிட்டு இருக்கும்போதே மயக்கம் ஏற்பட்டிருக்கு அவருக்கு. லோ சுகரா இருக்கும்போது சுகர்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அபாய கட்டத்தை தாண்டிட்டாரு, இருந்தாலும் ICUல வச்சிருக்காங்கிறது தான் அங்கிருந்து நமக்கு கிடைச்ச தகவல். அவர் சீக்கிரம் நலம் பெற்று வரட்டும். அதான் புண்டராகிருஷ்ணன் சொல்றாரு, சீக்கிரம் குணமாய் வருவாரு, பராசக்தி நான் வேண்டிக்கிறேங்கிறதையும் போட்டிருக்காப்புல. இன்னொரு பக்கம் பாமக GK மணி கூட்டணி பேச்சுவார்த்தை போய்கிட்டு தான் இருக்கு. பட் எந்த கூட்டணி வெற்றி கூட்டணிங்கிறதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு அப்படிங்கிறாரு. அப்ப எல்லா கூட்டணியும் வெற்றி கூட்டணி நினைச்சிட்டு இருக்கிற போல இருக்கு ராமதாஸ். எல்லாருமே ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு அவர் கணிச்சிருக்காரா? இவ்வளவு காலம் அரசியல்ல இருந்தவரு இப்ப டேட்டால வேற கில்லியா எழுதுவாப்ல அறிக்கையில் இல்லாம. ஆனா ராமதாஸ் சொல்றாரு இன்னும் கூட்டணி முடிவாகல, ஆனா விருப்ப மனு நிறைய பேர் வாங்கிட்டதுனால 3 நாள் நேர்காணல் வேற. இதுல இன்னைக்கு காலையில வேற விருப்ப மனு வாங்கிட்டு இருந்தாங்க, நேர்காணல் நடத்திட்டு இருந்தாங்க. பக்கத்துல வந்து காந்தி, அந்த பக்கம் GK மணி. எனக்கு தெரிஞ்சு தனித்து போட்டியிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 234 தொகுதிகள். அளவுக்கு தில்லு இருக்கான்னு இருக்கு, ஐயாவை பார்க்காததா? ஆனா திருமாவளவன் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, பாஜக இருக்கிற கூட்டணியிலும் பாமக இருக்கிற கூட்டணியிலும் VCகா இடம் பெறாது அப்படின்னு. அதனால இப்போதைக்கு DMK டோர் க்ளோஸ் தான் இருக்கு, க்ளோஸ் ஆயிருக்கு. ஒருவேளை ஐயாவை சேர்த்துக்கிட்டாங்கன்னா அப்ப என்ன பண்ணுவாரு? அங்க பாஜக இருக்காங்க, இங்க பாமக தான் தனிச்சு போட்டிடுவாங்க. அப்ப விஜய் பக்கம் போக மாட்டாரு. ஆமா, VCகா தனித்து போட்டியா? ஜெயா தாக்கூர்ங்கிற நபர் வந்து உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருந்தாரு. இந்த மாதவிடாய் சுகாதார கொள்கையை நாடு முழுக்க அமல்படுத்தணுங்கிறதான் அந்த வழக்குடைய நோக்கம். இதை சில ஆண்டுகளை விசாரிச்சுட்டு இருந்த உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் யூனியன் பிரதேசமும் ஊரக பகுதியில நகர்ப்புற பகுதியில் இருக்கிற எல்லா பள்ளிகளுக்கும் அந்த நாப்கினை இலவசமா வந்து கொடுக்கணும். சுகாதார முறையில அந்த கழிப்பறையை வந்து சுத்தப்படுத்தி வைக்கணும். ஆண்களுக்கு தனி கழிப்பறை, பெண்களுக்கு தனி கழிப்பறை வந்து வச்சிருக்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம் ஒரு உத்தரவு வந்து போட்டிருக்காங்க. இனிமேல் எல்லா மாநிலங்களையும் அமல்படுத்தினா உண்மையிலே மாணவிகளுக்கு ரொம்ப பேருதவியா இருக்கும். ஒரு சிறப்பான உத்தரவு. பட் அதை நடைமுறைப்படுத்தணும் எல்லா அரசுகளும். அதே மாதிரி கேரளால பட்ஜெட் தாக்கல் பண்ணிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கேரளாவில் உள்ள எல்லா அரசு உதவி பெறும் கல்லூரிகள், அதில் வந்து கலை அறிவியல் கல்லூரிகள் மட்டும்தான், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகளுக்கு மட்டும் இனிமேல் கட்டணமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலேயே உயர்கல்வியையும் இலவசமாக தர முதல் மாநிலமாக இப்போ கேரளா வந்து மாறி இருக்கு. பினராயி விஜயன் கவர்மெண்ட் வந்து இதை அறிவிச்சிருக்காங்க. எலெக்ஷன்ல அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கனால தான் இந்த மாதிரிலாம் அறிவிப்புகள்லாம் வருதுன்னு காங்கிரஸ்ல இருந்து சொல்றாங்க. ஆனா எப்படியோ நல்ல அறிவிப்பு வந்தா நல்லது தானே. நிச்சயமா. நாளைக்கு என்ன அறிவிப்பு வரப்போகுது நமக்கு வந்து தெரியல. February 1 தமிழ்நாடு, மேற்கு வங்கம், அது இப்பயாவது அந்த பேர்கள்லாம் வருமா? கேரளாலாம் இல்ல இப்பயும் பீகார் தானா? ஆனா நிச்சயம் திருக்குறள் இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா எலெக்ஷன் வருதுல, நாலடியார் தமிழ்நாடு ரெஃபரன்ஸ் நிறைய இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா அருண்ஜேட்லி வந்ததுக்கு பிறகுதான் February 1 பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது முடிவு வந்து செய்யப்பட்டது. இப்ப இருக்கிற பாஜக கவர்மெண்ட் February 1 அது என்ன கிழமை இருந்தாலும் சரி நீங்க பட்ஜெட் தாக்கல் பண்ண முடிவுல தான்
ஞாயிற்றுக்கிழமை கூட பார்க்காம நம்ம G24 ஹவர்ஸ் வேலை பார்ப்போம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் பாப்பாரு. மத்தவங்களையும் நீ வர சொல்லிட்டாப்புல, நாளைக்கு வந்துதான் அவங்களால வழி கிடையாது அவங்களுக்கு. 27 ஆண்டுகள் கழிச்சு ஞாயிற்றுக்கிழமை தாக்கல் செய்ய போற ஒரு பட்ஜெட். ஓகே, அதாவது 1999 பிப்ரவரி 28 யஸ்வந்த் சின்ஹா வந்து இந்திய அமைச்சராக இருந்தப்ப பட்ஜெட் தாக்கல் பண்ணாரு. அதற்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை வரப்போகுது. நாளைக்கு இம்பர்ஃபெக்ட் ஷோவுமே இருக்கு பட்ஜெட்ல. அதனால கமெண்ட் ஷோக்கு பதிலாக இம்பர்ஃபெக்ட் ஷோ இருக்கு. ஆமா, நல்ல வேலை பிப்ரவரி 1 செலக்ட் பண்ணாங்க. பிப்ரவரி 31 இருந்தா என்ன பண்ணுவோம்? அவ்வளவு பட்ஜெட்டே இருந்திருக்காது. பட்ஜெட்டே கிடையாது. ஆனா நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து 9வது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்ய போறாங்க. நாளைக்கு 10 முறை பட்ஜெட் தாக்கல் செஞ்சவரு மொராஜி தேசாய் 9 முறை ப. சிதம்பரமும் பண்ணிருக்காங்க. பட் பெண்கள்னு பாக்குறவங்க இப்பவே வந்து அதெல்லாம் வீட்டுல போய்கிட்டு இருக்காங்க. நிர்மலா சீதாராமன். அஜித் பவார் இப்பதான் விமான விபத்துல வந்து மறைஞ்சிருந்தாரு. அவரோட இறுதிச் சடங்குகள்லாம் முடிஞ்சுது. இப்ப என்னன்னா உடனடியா அவசரமா அவங்க மனைவி சுனேத்ரா பவார் அவங்க துணை முதல்வரா ஆக்குறதுக்கான வேலைகள் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள வந்து தேசியவாத காங்கிரஸோட சட்டமன்ற குழு தலைவரா செலக்ட் பண்ணிட்டாங்க. இதுல சரத்பவார் வந்து ஒரு மீட்டிங் வச்சிருந்திருக்காரு அவர் வீட்டுல. வந்து வாங்க பேசலாம் நம்ம வந்து, ஏன்னா அஜித் பவார் இருந்த போதே இவங்க 2 பேரும் இணைக்கிறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அது பிப்ரவரியில நடக்கும் அப்படின்லாம் பேசியிருக்காங்க. அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது இவங்க மனைவியோ இல்லை மகனையோ கூப்பிடுங்கன்னு சொல்லும்போது 2 பேரும் மும்பைக்கு போயிட்டாங்களாம். இவருக்கே வந்து தெரியாதான். அவர்கிட்ட நிருபர்கள் கேட்குறாங்க, எனக்கு தெரியாது அவங்க துணை முதல்வராக போறது, அதை பத்தி என்கிட்ட கன்சல்ட் பண்ணல அப்படின்னு. இதுக்கு பின்னாடி பிஜேபி வந்து ஒரு மூவ் பண்றாங்கிறது உத்தவ் தாக்கரே அணியோட குற்றச்சாட்டு. துணை முதல்வர் அப்படிங்கிறது உடனடியா ஒரு ஆள் போய் அங்க பதவியில உட்காந்துடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இருந்தும் கூட இவ்வளவு அவசரம் என்ன? இன்னும் வந்து அவர் வந்து மறைஞ்சதுல இருந்து இன்னும் வெளியே வராததுக்குள்ள எதுக்கு இந்த நாடகம்லாம் நடத்துறாங்க? இது பிஜேபி தான் பண்ணதுன்னு அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. After 2 missed call other countries, baby call me back when you are free. இந்தியன்ஸ் சரி நீ பாரு, இனி நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்கிறான், கோச்சிக்கிறாங்க. ஓய்வின்றி உழைப்பதால் தான் உச்சத்தில் இருக்கிறது கடிகாரம். கீழே மாட்டினா எவங்களையும் படாதுரா. 10 மாசம் சம்பளம் சேர்த்தாதான் 1 பவுன் தங்கமாவது வாங்க முடியும். ஆனால் ஏதோ விலை குறைஞ்சிட்டு தான் பேசிக்கிறாங்க. அவன் நேற்று அதை பத்தி இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ்ல நாகப்பன் சார் டீட்டெயிலாக பேசியிருக்காரு. இந்த முறை தெளிவாக பதில் சொல்லியிருக்காரு, வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படிங்கிறது. ஓகே, அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. உன்னோட சம்பளம் எவ்வளோ? செய்கூலி சேதாரம் இல்லாம 1 கிராம் தங்கம் வாங்குற அளவுக்கு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு பேட்டி எடுத்தாங்க. அந்த காட்சியெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவருக்கு தான் விருது போகணும். பட் இருந்தால் கூட தமிழ்நாட்டில் பாருங்க, நிருபர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல். எம்எல்ஏவே பட்டப்புகளில் கூட்டிட்டு போய் அடிக்கடி நடிக்கிறாப்புல, செய்தியெல்லாம் சேகரிப்பேன் அப்படின்னு கடத்திட்டுலாம் போறாங்க. எல்லா பக்கமும் கல்குவாரியில நீங்க கை வச்சீங்கன்னா அவ்வளவுதாங்கிறது எம்எல்ஏக்களோட மிரட்டலாவே இருக்கு. அதான் இதனால வந்து பழனியாண்டிக்கு ஸ்டாலினுக்கு எல்லாருக்கும் சேர்த்து வந்து டிஎம்கே கவர்மெண்ட்டே வந்து கொடுக்கலாம். அதை இரும்புக்கரம் என்னாச்சு? அவர் தான் சொன்னாப்புல இரும்புக்கரம் கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, இப்ப திருச்சி சிவா வீட்டுல தாக்குனதெல்லாம் தெரியாதா ஸ்டாலினுக்கு? உளவுத்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? ஆமா, அவர் எல்லா பக்கமும் ரவுடிசம் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இப்ப இந்த லெவலுக்கு போனதுக்கு அப்புறமும் இப்ப வரை நடவடிக்கை இல்லைங்கிறது தான் நமக்கு ஆச்சரியமா இருக்குது. அதான் அதனால இரும்புக்கரம் என்னாச்சுங்கிற விருதை வந்து ஸ்டாலின் வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள்.